அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாப்பா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அவருடைய ஆசை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சாலிஹான ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும், அந்த புள்ளைய நான் ஒரு ஆலிமாக்கணும், முழு உலகத்துல போய்த்து அவர் தீன படிச்சு கொடுக்கணும். கல்யாணமே முடிக்கல, ஆனா நியத் இது. சொல்றாங்க, என் வாப்பா அதுக்காக வேண்டி முதலாவதாக ஹலாலான சம்பாத்தியத்தை செஞ்சார். ஹலாலான சம்பாத்தியம் என்ன? மூத்த உலமாக்கள் எழுதக்கூடிய கிதாப்களை அவர்களுடைய அனுமதியோட அழகான எழுத்துல எழுதி அது அப்படியே கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கூலி ஒன்று கிடைக்கும், உஜ்ரத் ஒன்று கிடைக்கும். ஹலாலான சம்பாத்தியம். இரண்டாவது என்ன? சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில ஒரு சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுக்க பார்க்கிறாங்க. லவ் மேரேஜ் இல்ல, பாஞ்சி பைத்து முடிக்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில இவர் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவா உள்ள ஒரு பெண் கிடைக்கல. என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு அடிமை தக்குவா உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறா, அவ வாங்கி உரிமை விட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. ஏன்? இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும். இந்த டார்கெட் என்ன? இந்த புள்ள சாலிஹான புள்ளையாக மாறும். இப்பதான் கல்யாணம் முடிக்க போறார், ஆனா எப்படி பிளானிங் என்று பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் புள்ள கிடைச்சிட்டு, புள்ள கிடைச்சதுக்கு பின்னால மனைவிக்கு சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் பால் கொடுக்கணும், வேற யாருமே பால் கொடுக்க கூடாது. ஒரு நாள் என்ன நடக்குது? மனைவி கிச்சன்ல இருக்கிறா, புள்ள அழக்கூடிய நேரத்துல அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் ஓடி வந்து தூக்கி பாலை கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்துல வாப்பா ஓடி வாராங்க, புள்ளைய பறைச்சி எடுக்கிறாங்க, விரல வாய்க்குள்ள போடுறாங்க, வாந்தி எடுக்க வைக்கிறாங்க, சக்தி எடுக்க வைக்கிறாங்க. நாங்களும் சில நேரத்துக்கு சொல்லுவோம், ஹராம் ஹலால் பேன்ற நேரத்துல டூ மச் போக கூடாது, நீங்க டூ மச் போறீங்க. அதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க, ஒரு பெண் உடம்பால வரக்கூடிய பால், இதுல என்ன தப்பா? ஹராம் ஹலால் எல்லாம் பாக்குறீங்க, ஏன் வாந்தி எடுக்க வைக்கிறீங்க? சொன்னாங்க, யஸ்ஹலு அலைய அய்யமூத் வலா யஃப்சுது தபஉஹு பிஷுர்பி லபனி கைரி உம்மிஹி. என்ற மகன் சக்தி போட்டு போட்டு மௌத்தா போறத நான் பொறுமை செய்வேன், ஆனா சந்தேகமான பால் உடம்புக்குள்ள போய்த்து என்ற மகனுடைய சுபாவம் மாறுறது என்னையால பொறுமை செய்ய முடியாது என்று சொன்னார். இவர் ஒரு ஆலிம், சட்டம் விளங்கி இருந்தவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அடிமை பெண்ணுக்கு எஜமானுடைய அனுமதி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. புள்ள அழக்கூடிய நேரத்துல திடீரென்று ஓடி வந்து கொடுத்த பால், எஜமான் அனுமதி இல்லாம கொடுத்த பால், இது ஹராமா ஹலாலா எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னார். வாப்பட கவலை, மகன அல்லாஹ் பெரிய ஆலிமாக அல்லாஹ் மாத்திட்டார். அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹிமஹுல்லா, இமாமுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய இமாம், ஷாஃபிஈ மذஹபுடைய ஆக முக்கியமான ஒரு இமாம். எத்தனையோ கிதாப்கள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு லெக்சர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. என்ன பிரச்சனை? பேசிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்களாம், ஹாதா மின் பகாயாத்தி கல் மஸ்ஸா, இது அந்த சந்தேகமான பாலை உறிஞ்சி எடுக்கிறது இருக்குதே, ஓ அதனுடைய அசராத் தான், அதனுடைய தாற்பயம் தான் அந்த சந்தேகமான பால், அதனுடைய வேலை தான் சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, இப்ப உள்ளத்துல கைய வச்சு நானும் நீங்களும் சொல்லுவோம், எத்தனை பேரை ஏமாத்தி எங்களுக்கு சம்பாத்தியம் வந்திருக்கு. ஹராம் ஹலால் பேணாத அமைப்புல எவ்வளோ சம்பாத்தியங்கள் செஞ்சிருப்போம். புள்ளே மதரசாக்கு போட்டிருப்போம், புள்ளே யூனிவர்சிட்டிக்கு போட்டிருப்போம். ஹஸ்ரத் இவனுக்கு தொலை சொன்னா தொழுவான் இல்ல ஹஸ்ரத், இவனை மதரசாக்கு போட்டாலும் பாஞ்சி வாரான் ஹஸ்ரத், நல்ல ஸ்கூல் ஒன்றுக்கு அனுப்பின ஹஸ்ரத், திருந்துறான் இல்ல ஹஸ்ரத். எந்த உடம்புல ஹராமான ரத்தம் ஓடுமோ அந்த உடம்பால ஹலால் செய்யக்கூடிய ஆசை வரவே வராது. ஆனா புள்ள இமாம் ஷாஃபிஈய போல வரணும் என்று எதிர்பார்க்கிறோம், புள்ள இமாம் புகாரிய போல வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கிட்ட தக்குவாவும் இல்ல, எங்களுக்கிட்ட ஹலாலான சம்பாத்தியமும் இல்ல. ஆனா புள்ள சாலிஹீன்களாக மாறணும் என்று எதிர்பார்க்கிறது இருக்குது. இது ஒரு மடத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஏன் இதை சொல்றேன் என்றா, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் இந்த காலத்துல புள்ளேல மாத்த முன்னால உம்மா வாப்பாவாகிய நானும் நீங்களும் எங்களே மாற்றிக்கொள்வோம். நாங்களே மொபைலோட தான் இருக்கிறோம், நாங்களே எங்கட காலத்தை வீணாக்குறோம், நாங்களே தொழுவேல பக்குவம் இல்லாம இருக்கிறோம். ஆனா புள்ளேர்கிட்ட எதிர்பார்க்கிறது இருக்குது. இது ஒரு உண்மையான விஷயமா? இல்ல, கஷ்டமான ஒரு விஷயம்.